12,000 பக்கங்கள் பாரதி தன் வாழ்க்கையில் எழுதியது. 1904ஆம் ஆண்டு துவங்கி 1921ஆம் ஆண்டு வரை 17 ஆண்டு காலம் உறக்கம், பயணம், உடல்நலக் குறைவு, மனைவி மக்களோடு நல்லது கெட்டது கூட்டங்களுக்கு எல்லாம் போய் வந்த நேரம் போக மிஞ்சிய நேரத்தில் 17 ஆண்டுகளில் பாரதி எழுதியது 12,000 பக்கங்கள். கவிதை, உரைநடை, மொழிபெயர்ப்பு, நாடகம், சிறுகதை, வசன கவிதை எல்லாம் எழுதிட்டு போயிட்டார். 12,000 பக்கம். 12,000 பக்கத்தையும் ஒரு முறை வாசித்த பெருமகிழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன், பாரதி 3 இடங்களில் மட்டும்தான் தீ ஏந்துகிறான். 3 பொருளைத்தான் பாரதி தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். 3 பொருட்கள் தான். 1, எந்த ஊரில் கல்வி இல்லையோ அந்த ஊரை தீ வைத்து கொளுத்த சொல்கிறான். 3, கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுப்போம்னா. எந்த ஊரில் கல்வி இல்லையோ, இந்த ஊரில் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பழமொழி இருக்கு. கோவில் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், தப்பில்லை. பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் ஒரு குழந்தை இருக்கவே கூடாது. பாரதி சொன்னான், 3, கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக்கம் எடுப்போம். 1. 2வது இடம் பாரதி, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இந்த இடத்தில் பாரதி 2 பொருளோடு பாடுகிறான். மாதர் தம்மை ஆண்கள் இழிவு செய்யும் மடமை 1, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இன்னொன்று, பெண்களே பெண்ணுக்கு எதிராக இருப்பார்கள் பார்த்தீங்களா, அதையும் பாரதி சொல்றான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். 2 இருக்காதுல. அப்ப 2வது இடம் பாரதி தீப்பந்தம் ஏந்துகிற இடம். 3வது இடமும் பாரதி பெண்ணுக்கு தான் வைத்தான். அது பாஞ்சாலி சபதத்தில். துருபதன் மகளை துஷ்டத்தீமன் உடன்பிறப்பை, ஐவருக்கு மனைவியாயிருந்த பாஞ்சாலியை தருமன் சூதில் வைத்து ஆடுகிறான். சூதிர் மனைகளிலே தொண்டு மகளிர் உண்டு அண்ணே, ஆனால் அங்கே சூதிர் பணையும் என்று ஒரு தொண்டச்சி போனதில்லை. சூதாடுகிற வீடுகளிலே வேலை செய்கிற பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த பெண்களை யாராவது சூதில் வைத்து விளையாடுவார்களா? சூதிர் மனைகளிலே தொண்டு மகளிர் உண்டு அண்ணே, ஆனால் சூதிர் பணையும் என்று அங்கு ஒரு தொண்டச்சி போனதில்லை. துருபதன் மகளை துஷ்டத்தீமன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய். ஐயோ, இவர் கடுமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி. என்ன சொன்னான்? எரிதழல் கொண்டு வா, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னான். பெண்ணுக்கு எதிரான மடமையை பாரதி கொளுத்தினான். பெண்ணை அடிமைப்படுத்தும் அநீதிக்கு எதிராக அந்த அநீதியை பாரதி கொளுத்தினான். கல்வி இல்லாத அறியாமையை பாரதி கொளுத்தினான். அறியாமையையும் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அடிமைத்தனத்தையும் கொளுத்தியதால் பாரதி எழுதினான், தீ எரிக எழுக தீ எமது உள்ளம் தீயே நின்னை போல் சுடர் விடுக, தீயே நின்னை போல் எமது உள்ளம் கனலுக, ஏனெனில் தீயை கொசு அண்டாது.